இன்னைக்கு சுப்பிரமணியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பழனியில் திருவோணம் செலிப்ரேஷன்ஸ் ஆவேசம் 2025ன்னு நடத்திட்டு இருக்கோம். எங்கள் கல்லூரியில் இது வந்து 5th இயர் கண்டினியூஸாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஓணம் செலிப்ரேஷன். ஏன்னா வந்து இங்கே நிறைய மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம காலேஜில். அதனால அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக, அவங்கள அரவணைக்கிற விதமாக நாங்கள் இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு அத்தப்பூ கோலம், அதே மாதிரி ஓணம் சத்யா, அப்புறம் திருவாதிரை டான்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய கலை நிகழ்ச்சிகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்களோட காலேஜோட ஓணம் கேரளா அசோசியேஷன் தான் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். ஓணம் செலிப்ரேட் பண்ணுறேன். எங்களுக்கு நிறையா மலையாளி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி கேரளா டீச்சர்ஸும் இருக்குது. இப்போ இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்னா, நாங்கள் திருவாதிரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் மாவேலியோட ஒரு என்ட்ரி இருந்தேன். அது இல்லாமல் நாங்கள் காலையிலேயே பெரிய பூக்கோலம், கேரளாவில் அது அத்தப்பூக்கோலம்னு சொல்லுவாங்க, இங்கே கோலம் பூ வச்சு நிறையா கோலம் போட்டேன். அது இல்லாமல் எங்களுக்கு ஓணம் சத்யா இருக்குது. என்னென்ன எங்களுக்கு கேரளாவில் கிடைக்குமோ அதெல்லாமே இங்கே எங்களோட மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓணம் பொங்கல் மாதிரி நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓணம் செலிப்ரேட் இங்கே பண்ணுது. அது வந்து எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே ஒரு காலேஜில் வந்து நம்ம அங்கே கொண்டாடின மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி இங்கே கொண்டாடுது. எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் எல்லாம் திருவாதிரை ஆடிட்டு, எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மலையாள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வச்சு திருவாதிரை ஓணம் நாங்கள் நாட்டில் எங்கள் ஊரில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்கே இருந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.